எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்றிலேயே மிக முக்கியமான விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் பேர் போன ஒருத்தரோட கதைய பத்தி விரிவா பார்க்கலாம். அவர் பேரு தானியேல். சரி, முதல்ல இந்த படத்தை பாருங்க. ராஜாக்களுக்கெல்லாம் ஆலோசகரா இருந்தவர், எதிர்காலத்தையே கணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். ஆனா எப்படி இவர் சிங்கங்கள் இருக்கிற ஒரு குகைக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டாரு? இதுதான் தானியேல் வாழ்க்கையோட மையப்புள்ளி. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். முதல்ல நாம தானியேல் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் சும்மா ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு இளவரசர் மாதிரி இருந்தவர். ஆனா சின்ன வயசுலயே அவரோட நாட்டை விட்டு பாபிலோன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அகதியா கொண்டு போகப்பட்டார். அவரும் அவரோட நண்பர்களும் ஒரு முற்றிலும் புதிய அந்நிய கலாச்சாரத்துல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த தானியேல் புத்தகம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஏன்னா இதுல 2 பாகம் இருக்கு. முதல் பாகம், அதாவது முதல் 6 அத்தியாயங்கள், தானியேல் மற்றும் அவரோட நண்பர்கள் எப்படி அந்த பாபிலோன் அரண்மனையில தங்களோட விசுவாசத்தை காப்பாத்திக்கிட்டாங்கன்னு சொல்ற ஒரு ஹீரோ கதை மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த பகுதி, அத்தியாயம் 7லிருந்து 12 வரைக்கும் மொத்தமா டோன் மாறுது. தானியேலுக்கே நேரடியா கடவுள்கிட்ட இருந்து சில தரிசனங்கள் கிடைக்குது. நாம இந்த 2 பக்கத்தையும் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல அவரோட குணத்தை வடிவமைச்சா அந்த முதல் முக்கியமான டெஸ்டுக்கு போவோம். பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா தானியேலோட வாழ்க்கையே இதுதான் தீர்மானிச்சுது. பாபிலோனுக்கு போனதும் தானியேலுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் ராஜ சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெறும் காய்கறிகளும் தண்ணியும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? அது வெறும் சாப்பாட்டு விஷயம் இல்ல, அந்த ராஜ சாப்பாடு அவங்களோட மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இருந்துச்சு. அதனால அந்த புது கலாச்சாரத்துக்குள்ள தங்களோட அடையாளத்தையும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் விட்டு கொடுக்க அவங்க தயாரா இல்ல. இப்ப பாருங்க, இதோட ரிசல்ட் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வெறும் 10 நாள்ல அந்த காய்கறி சாப்பிட்டவங்க ராஜா சாப்பாடு சாப்பிட்டவங்கள விட ஆரோக்கியமாவும் பொலிவாவும் இருந்தாங்களாம். இத பார்த்த ராஜாவுக்கே ஒரே ஆச்சரியம். உடனே அவங்கள கூப்பிட்டு பேசினா மத்த மந்திரவாதிகள் ஆலோசகர்களை விட 10 மடங்கு புத்திசாலிகளா இருந்தாங்களாம். பாத்தீங்களா, அவங்களோட விசுவாசத்துக்கு கிடைச்ச முதல் பரிசு இது. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். தானியேல் வெறும் விசுவாசம் உள்ளவர் மட்டுமில்ல, அவருக்கு கடவுள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. அதுதான் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்றது. இதுதான் அவரை ராஜாவோட நேரடி தொடர்புல வச்சிருந்தது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அறிஞர்கள் தானியேல் புத்தகத்தை ஆராய்ஞ்சப்போ அதில் இருக்கிற கதைகள் ஒரு மாதிரி ஜோடி ஜோடியா ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி பிரதிபலிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது முதல் கதையும் கடைசி கதையும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேருதான் கயாஸ்டிக் அமைப்பு. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல, ரொம்ப திட்டமிட்டு எழுதப்பட்டிருக்கு. வாங்க அடுத்த ஸ்லைட்ல இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இத பாருங்க. 2வது அத்தியாயத்துல ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்றாரு, ஒரு பெரிய சிலைய பத்தி. அது 4 உலக ராஜ்யங்களை குறிக்குது. அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல தானியேலே ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அதுல 4 மிருகங்கள் வருது. அதுவும் அதே 4 உலக ராஜ்யங்களை தான் குறிக்குது. 2 தரிசனத்தோட முடிவும் ஒண்ணுதான். இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா கடவுளோட ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். விசுவாசத்தை பத்தி பேசும்போது தானியேல் புத்தகத்துல வர்ற 2 உச்சக்கட்ட சோதனைகளை நம்ம கண்டிப்பா பேசியாகணும். மரணத்தை நேர்ல சந்திச்சப்போ அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பாப்போம். முதல்ல தானியேலோட நண்பர்கள். ராஜா ஒரு பெரிய தங்கச்சிலைய செஞ்சு எல்லாரும் அதை வணங்கணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனா இவங்க 3 பேரும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எங்களோட கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோன்னு உறுதியா நின்னாங்க. இதனால கோவமான ராஜா அவங்கள கொழுந்து விட்டு எரியிற நெருப்புச் சூளையில தூக்கி போட சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? ராஜா அந்த சூளையே எட்டி பாக்குறாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. நான் 3 பேரை தானே உள்ள போட்டேன், ஆனா இங்க 4 பேரு நெருப்புக்குள் நடந்துட்டு இருக்காங்க. அந்த 4வது ஆள் பாக்கறதுக்கு ஒரு தேவபுத்திரன் மாதிரி இருக்காரேன்னு கத்துறாரு. அவங்க விசுவாசம் அவங்கள காப்பாத்துச்சு. ஓகே, அவரோட நண்பர்கள் 3 பேரா சேர்ந்து நெருப்ப ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் தானியேல் மட்டும் தனியா சிங்கங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன நடந்திருக்கும்? காலம் போகுது. தரியோன்னு ஒரு புது ராஜா வராரு. தானியேல் அப்பவும் ஒரு பெரிய பதவியில இருக்காரு. இத பார்த்து பொறாமப்பட்ட மத்த அதிகாரிகள் தானியேல மாட்டி விட ஒரு திட்டம் போடுறாங்க. ராஜா கிட்ட போய், ராஜா, அடுத்த 30 நாளைக்கு உங்களை தவிர வேற யாரையும் வேண்டிக்க கூடாது, மீறினா அவங்கள சிங்க குகையில போட்டுடணும்னு ஒரு சட்டம் போட வைக்கிறாங்க. ஆனா தானியேல் வழக்கம் போல கடவுள்கிட்ட ஜெபம் பண்றத நிறுத்தவே இல்ல. எதிர்பார்த்த மாதிரியே அவரையும் பிடிச்சு சிங்க குகையில போட்டுட்டாங்க. மறுநாள் காலையில ராஜா ஓடி போய் குகையில பாக்கறாரு. தானியேல் உயிருடன் இருக்காரு. எப்படின்னு கேட்டதுக்கு தானியேல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதனால அதுங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஏன்னா நான் கடவுளுக்கு முன்னாடி குற்றமற்றவனா இருந்தேன்.
இங்கேயும் விஸ்வாசம் மரணத்தை வென்றது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே புத்தகத்தோட முதல் பாதி. இப்போ 2வது பாதிக்குள்ள போலாம். இங்க கதை சொல்ற விதமே மொத்தமா மாறுது. அதாவது இதுவரைக்கும் கதை தானியல பத்தி இருந்துச்சு, இனிமேல் தானியலே நம்மகிட்ட பேச போறாரு. இந்த மாற்றத்தை நல்லா கவனிங்க. முதல் 6 அத்தியாயத்துல தானியல் இப்படி செஞ்சாரு, அப்படி தீர்மானிச்சாருன்னு வேற யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா 8வது அத்தியாயத்திலிருந்து தானியலாகிய எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிச்சுன்னு அவரே முதலாளா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நாம அவரோட செயல்களை மட்டும் பார்க்கல, அவரோட மனசுக்குள்ளேயும் நேரடியா பயணிக்கிறோம். அவருக்கு கிடைச்ச தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப சிக்கலானவைதான். ஆனா இந்த டைம்லைன் அதை கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க உதவும். அவர் வாழ்ந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வரப்போற மேதிய பர்சிய, கிரேக்க, அப்புறம் ரோம சாம்ராஜ்யம்னு அடுத்தடுத்து வரப்போற உலக வல்லரசுகளை பத்தி அவர் அப்பவே தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், டானியல் கதை வெறும் கற்பனை இல்ல, அவரு நிஜமாவே வாழ்ந்தவர். இந்த வம்சாவளி மரம் அதை உறுதிப்படுத்துது. நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார் மாதிரி வரலாற்றுல நிஜமா இருந்த ராஜாக்களோட இவர் வாழ்ந்து அவங்களுக்கு ஆலோசகரா இருந்திருக்காரு. சரி, இவ்வளவோ பழமையான ஒரு கதை இத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமும் நமக்கு ஏன் முக்கியமா இருக்கு? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல டானியலோட கதை நமக்கு என்ன சொல்லுது? டானியலோட தாக்கம் ரொம்ப பெருசு. யூத மதத்துல அவர் பக்தியோட ஒரு முன்மாதிரி, கிறிஸ்தவத்துல ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி, இஸ்லாம்ல கூட அவர் ஒரு மரியாதைக்குரிய புனிதரா பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட நிறைய பேர் டானியல் ஃபாஸ்ட், அதாவது தானியல் விரதம்னு சொல்லி அவரோட உணவு பழக்கத்தை ஒரு ஆரோக்கியமான வழியா பின்பற்றாங்க. கடைசியா டானியலோட கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. நம்ம வாழ்க்கையில சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்ளோ அழுத்தம் கொடுத்தாலும் இத மட்டும் நான் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்ம எதை சொல்லுவோம்? நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட கொள்கைகள், எது நம்மளோட அந்த சமரசம் செஞ்சுக்க முடியாத விஷயம்? இத பத்தி யோசிக்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம்.